ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ எவனுக்கும் அடங்காத நெக்ரோமன்சர் எபிசோட் 55 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்க பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் பார்த்துருங்க. சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ள போலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல அந்த டீமன்ஸோட செகண்ட் ஸ்லாட் இவன் வருத்தத்தின் கடவுள். இவன் நம்ம ஹீரோ பார்த்து வெறப்பா முறைச்சிட்டு, டேய் என்னோட ஆட்கள்லாம் கொண்டுட்டா நீ பெரிய இவன் நினைச்சிட்டியா? அவங்களாம் வேஸ்ட் போலடா, அவங்கள நம்பி நான் இருக்கேன் நீ நினைச்சிட்டு இருக்க, அதுதான் தப்பு. நான் ஒருத்தன் போதுடா உன்னை போட்டு தள்ளுறதுக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து திமிரா சொல்லிட்டு இருப்பான். நம்ம ஹீரோனை பார்த்து, டேய் உன்னை என்னை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது என்னோட பவரோட உன்னோட பவர் ரொம்ப கம்மியா இருக்க மாதிரி தான் தெரியுது. அப்படி இருக்கும்போது நீ என்ன தெனாவட்டா திமிரா அதை அசால்ட்டா பேசிட்டு இருக்க? ராஜா பகவது மாதிரி சேர்ல உட்காந்துக்கிட்டு, ஆமா நீ என்ன தைரியத்துல இப்பெல்லாம் பேசிட்டு இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ அவனை பார்த்து கேட்டோன்னு அவன், டேய் என்னோட பவரை பத்தி தெரியாது, நான் இப்ப என்னோட சக்தியை யூஸ் பண்றேன், என்னோட டிவைன் பவரை மொத்தமா நான் நம்பிக்கையின் மூலமா செலுத்துறேன் அப்படின்னு அவன் அப்படி மேல இருந்து கீழே குதிப்பான் பாருங்க. வயசான கெட்டப்ல இருந்து அப்படி இளமையான கெட்ட போவான். இப்போ அவன் யூஸ் பண்ணிக்கிற ஸ்கில் என்னன்னா டிவைனோட ஸ்டார்டிங் பாயிண்ட். டிவைன் பவர் ஆரம்ப கட்டத்துல எந்த அளவுக்கு சக்தி இருந்ததோ அந்த அளவுக்கு சக்தி யூஸ் பண்ற மாதிரி ஒரு ஸ்கில்ல யூஸ் பண்ணியிருக்கான். அதனால அந்த டீமனும் இளமையா இருக்கான், நம்ம ஹீரோவும் பழைய லுக்ல சும்மா மாசா இருக்கிறாரு. அப்புறம் ரெண்டு பேத்துக்கு சண்டை ஆரம்பிக்கும் போது அந்த டீமன் நம்ம ஹீரோ பார்த்து, டேய் இப்ப நான் தாண்டா உன்னோட ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கேன், என்னமோ என்னோட நீ ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கேன்னு சொன்ன அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து நக்கலா பேசணும்னு நம்ம ஹீரோ ஈக்குவல் ஸ்ட்ரென்த் அண்ட் டெக்னிக் ஆக்டிவேட்டட் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ ஒரு பவர் யூஸ் பண்ணி ரெண்டு பேருமே ஈக்குவலான ஸ்ட்ரென்த்ல இருக்கிற மாதிரி 4 நிமிஷத்துக்கு ஆக்கி விட்டுருவாரு. அப்படி மாத்தி விட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அவங்ககிட்ட போய், என்ன மேட்ச் டிராவா அப்படின்னு கேட்டோன்னே அவன் பதறிடுவான். ஐயோ இவனை நினைச்சதை விட ரொம்ப மோசமான ஆளா இருக்கானே, என்னடா பண்றது அப்படின்னு பயந்து போயிட்டு, இரு என்ன எதுவும் பண்ணிடாத, நான் இந்த டவரை பத்தின ரகசியம் எல்லாத்தையுமே நான் உனக்கு சொல்றேன், இந்த டவர்ல நிறைய விஷயம் இருக்கு அது எல்லாத்தையுமே நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு கெஞ்சி கேட்டுட்டு இருப்பான். அதை கேட்டு நம்ம ஹீரோ, டேய் நீ பேசுறத பார்த்தாலே தெரியுது நீ பேசுறது பொய்ன்னு, நீ சொல்ற வார்த்தையெல்லாம் நான் நம்புவேன்னு நினைச்சு பாத்தியா? அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லடா அப்படின்னு நம்ம ஹீரோ ஹெவன்ஸ் வார்டை எடுத்து அவனை துண்டு துண்டா வெட்டி போட்டு தள்ளிடுவாரு. அவனை கொன்னதுக்கு அப்புறம் அவனோட ஸ்பிரிட்டை நம்ம ஹீரோ உள்ள எடுத்துக்குவாரு. உள்ள எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோட பவர் ரொம்ப அதிகமாயிருமா. இருக்கிற எல்லா டீமன்ஸோட ஸ்பிரிட்டை எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோட அந்த டெத் பவர் ரொம்ப அதிகமாயிரும். அப்படியே எல்லா பவரும் நம்ம ஹீரோட உடம்புக்குள்ள வந்து பாயும் பாருங்க. அது சும்மா பாக்குறதுக்கு வெறித்தனமா இருக்கும். அப்புறம் நம்ம ஹீரோக்கு ஒரு கடவுள் பவர் இருக்கிறனால இந்த சிஸ்டம் எல்லையற்ற கடவுள்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் கொடுத்துருக்கோம். இப்ப நம்ம ஹீரோக்கு டெத் பவர் ரொம்ப அதிகமானனால சிஸ்டம் இப்ப பிளேயர் சங்குக்கு புதுசா ஒரு கடவுள் டைட்டில் கிடைச்சிருக்கு. அதுதான் எல்லையற்ற இறப்பின் கடவுள், லிமிட்லெஸ் டெத் காட் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு கடவுள் டைட்டில் கிடைக்கும். நம்ம ஹீரோ சும்மா வெறித்தனமான பவரோட இருப்பான். அதை பார்த்து டேம்ஜின்வு, ஏய் நீ என்னடா இந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல் ஆகிட்டே போற, ஏன்சியன்ட் பவர் உள்ள கார்டுலாம் இந்த அளவுக்கு தான் பவரா இருப்பாங்க அப்படின்னா நீ இன்னும் வேற லெவலில் போக போறடா அப்படின்னு டேம்ஜின்வு நம்ம ஹீரோ பார்த்து அப்படி மிரண்டு போயிருவா. அப்புறமா நம்ம ஹீரோ அந்த வயசானவர் கூட சேர்ந்து ஃபர்ஸ்ட் டீமன் லார்டு பார்க்க போயிருப்பாங்க. அங்க முன்னாடி ஒரு பிரம்மாண்டமான பெரிய கோட்டை இருக்கும், அதை நோக்கி தான் அவங்க ரெண்டு பேரும் போயிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த வயசானவர் நம்ம ஹீரோ பார்த்து, நீங்க வெற்றிகரமா அந்த செகண்ட் டீமன் லார்டை கொண்டுட்டீங்க, இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் டீமன் லார்டை பார்க்க போறோம், அவங்க தான் சுப்ரீம் லார்டு, அவங்க ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க, அவங்க கிட்ட நீங்க எப்படி டீல் பண்ண போறீங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு அந்த வயசானவர் அந்த கதவை திறந்துட்டு உள்ள கூட்டு போவாரு. அப்போ நம்ம வந்துட்டோம் அப்படின்னு அந்த வயசானவர் சொல்லும் போது அங்க ஏதோ ஒரு பொண்ணு செம்ம ஸ்பீடா வந்து இறங்குவா பாருங்க. பாக்குறதுக்கே பயங்கர பவர்ஃபுல்லா இருப்பா. அப்படியே சிரிச்சுட்டு நம்ம ஹீரோ பார்த்து, நான் இதை எதிர்பார்த்தேன், நீ இவ்வளவு சீக்கிரமா வந்துட்ட அப்படின்னு சிரிச்சுட்டு இருக்கும்போது தான் யாருன்னு தெரியுது, வேற யாரும் இல்ல டீமன் கார்டு தாங்க. அவங்க தான் இங்க வந்திருக்காங்க. அவங்கள பார்த்தோம் நம்ம இரவும் நான் நினைச்சேன் டீமன் கார்டா தான் இருக்கணும்னு, ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க சக்தி யூஸ் பண்ணது உங்களோட சக்தி மாதிரியே இருந்தது, உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னோன்னே அதுக்கு டீமன் கார்டும் எனக்கு ரொம்ப சந்தோஷம், நீங்க வர்றதுக்காக நான் ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படி. இந்த பக்கம் அந்த வயசானவரை பார்த்து டீமன் கார்டு, என்ன கட்டப்பா மண்டை புது நான்சிக் தவா மாதிரி இருக்கு, எந்த ஒரு முட்டை எனக்கு இங்க லட்டு அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு அந்த வயசானவரும், ராஜாமாதா நீங்க சொன்னதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு அவர் அங்கிருந்து கிளம்பிடுவாரு. இந்த பக்கம் நம்ம டீமன் கார்டு என்ன பண்ணுவாப்ல, நம்ம ஹீரோ கிட்ட, நீங்க இது வரைக்கும் எனக்கு நிறைய விஷயம் செஞ்சிருக்கீங்க, அதுக்கு நான் உங்களுக்கு நன்றி கடனோட இருக்கேன், ஆனா என்ன விஷயம்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட மூஞ்சிலே பொழுக்குன்னு ஒரு குத்து விடுவாங்க பாருங்க. டீமன் கார்டு அடி வாங்குறது நம்ம ஹீரோ அங்க பறந்து போய் தூணெல்லாம் உடச்சிட்டு போய் விழுந்துருவான். அப்ப அந்த டீமன் கார்டு நம்ம ஹீரோ பார்த்து, நன்றி கடன்லாம் இருக்குது, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், ஆனால் இந்த டவரோட ரகசியம்லாம் உங்களுக்கு தெரியும்னா அதுக்கு நீங்கள் உண்மையாக தகுதியானவங்களா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சானு இல்லையா, அதுக்காக உங்கள் தகுதியை கொஞ்சம் ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு டீமன் கார்டு கேட்டோன்னே நம்ம ஹீரோ அங்கே அடி வாங்கி கீழே விழுந்தவன் அப்படி கஷ்டப்பட்டு எந்திரிச்சு நிற்பான். அப்போ நம்ம ஹீரோ அவனுக்குள்ளே இருக்க அந்த டிவைன் பவர்லாம் மொத்தமாக யூஸ் பண்ண அவனோட இதயமே அப்படி வெடிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம ஹீரோ, என்னோட டிவைன் பவர் ரொம்ப அதிகமாக இருக்குது, என்னோட உடம்பு தாங்க மாட்டேங்குது, உடம்பே வெடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பான். இருந்தாலும் நான் அதை கண்டிப்பாக சமாளிச்சிருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசில் உறுதியா இருந்து அப்படி எந்திரிச்சு நிப்பான். அப்ப டீமன் கார்டு, சங் நீங்க உண்மையாலுமே ரொம்ப ஹை ரேங்க் ஹண்டர்னு எனக்கு கண்டிப்பா தெரியும், இருந்தாலும் உங்க தகுதியை நீங்க இப்ப என்கிட்ட ப்ரூவ் பண்ணிக்கிட்டே ஆகணும்,
பண்ணணும். அப்படி பண்ணாதான் அந்த டவரோட சீக்ரெட்டை பத்தி என்னால உங்ககிட்ட சொல்ல முடியும். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது என் மேல 1 ஹிட், அதாவது ஒரே ஒரு அடி அடிச்சீங்கன்னா போதும். கண்டிப்பா நான் அந்த டவரை பத்தின சீக்ரெட்டை உங்களுக்கு தெரிய வைப்பேன். அதுக்கு நீங்க ரொம்ப கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு டீமன் கார்டு அவங்களோட உண்மையான உருவத்துல மாறுவாங்க. பார்க்கறதுக்கு சும்மா வெறித்தனமா இருப்பாங்க டீமன் கார்டு. அப்ப நம்ம ஹீரோட உடம்பு சாம்பல் மாதிரி காத்தோட காத்தா போயிட்டு இருக்கும். அதை டேமேஜ்னும் ஏதாச்சும் ஒன்று பண்ணுடா அப்படி சொன்ன உடனே நம்ம ஹீரோ மற்றவங்களாம் நம்ம ஹீரோ கடவுளை கும்பிடுவாங்கல்ல, அந்த சக்தியை யூஸ் பண்ணி பிளஸிங் பவர் ரிகவரி அப்படி சொன்னோன்னே நம்ம ஹீரோட உடம்பு ஃபுல்லா ரிகவர் ஆயிரும். அப்புறம் நம்ம ஹீரோ சண்டைக்கு ரெடி ஆயிட்டு இதெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை, நான் உன்னை என்ன பண்ற பாரு அப்படின்னு நம்ம ஹீரோ சண்டைக்கு ரெடி ஆனோன்னே அதை பார்த்துட்டு டீமன் கார்டு பரவாயில்லையே உங்ககிட்ட டிவைன் பவர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக தான் இருக்கு அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ 2 ஸ்வாட் எடுத்துட்டு டீமன் கார்டு அட்டாக் பண்ணுறதுக்காக ஹண்டர் ஸ்வாட் பியர்சிங் த ஹெவன் அப்படி சொல்லிட்டு ஸ்வாட் வச்சு அடிப்பான் பாருங்க. பார்த்தா அப்படி நவுண்டுருவாங்க, அந்த அடி அவங்க மேலே உழாது. என்ன சங் உங்களோட பவர் அவ்வளோதானா அப்படின்னு கேட்ட உடனே நம்ம ஹீரோ அதே செகண்ட்ல டிவைன் பவர் லிமிட்லெஸ் டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஸ்ட்ரைட்டாக அவங்க தலைமையிலே ஸ்வாட் வச்சு அடிப்பான் பாருங்க. அந்த இடமே வெடிச்சு சதறும், தரையெல்லாம் பேந்துக்கும். அவ்வளோதான், நம்ம ஹீரோ அடிச்சுட்டேன், நான் ஜெயிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டே இருக்கும்போது பார்த்தா அவங்க அங்கே இருக்க மாட்டாங்க, சைட்லேருந்து நடந்து வருவாங்க. இங்க பாருங்க சங், நீங்க என்ன அடிச்சிட்டீங்கன்னு நினைச்சீங்களா? இல்ல, என் மேல ஒரு அடி கூட விழல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களோட 1 ஹிட் என் மேல படணும், அப்படி பட்டா மட்டும்தான் நீங்க இதில் ஜெயிக்க முடியும் அப்படி சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ ஐயோ போற போக்க பார்த்தா நான் அதில் ஜெயிக்க மாட்டேன் போல இருக்கே அப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது பட்டாரும் டீமன் கார்டு நம்ம ஹீரோட மூஞ்சிலே பொழுக்குன்னு குத்துவாங்க. அப்பர் கட்டு சைடு கட்டு மேலே கீழன்னு போட்டு நம்ம ஹீரோட குத்துன்னு குத்திட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்து மேல நம்ம ஹீரோ கடுப்பாயிட்டு அங்கேருந்து டாஜ் பண்ணி எஸ்கேப் ஆகி தூரம் போய் நிற்பாரு. அப்போ அந்த டீமன் கார்டு நீங்கள் இங்கேருந்து தப்பிச்சு போகிறதுனால ஒரு யூஸும் இல்லை, எப்படி என்ன அடிக்கிறதுன்னு யோசிங்க, ஆனால் அதுக்கு டைம் கம்மியாக தான் இருக்குது அப்படி சொல்லிட்டு அவங்களோட டிவைன் பவர் யூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அதை அட்டாக் பண்ணுறதுக்கு இன்னும் 30 செகண்ட் தான் இருக்குது. அதை யோசிச்சு பார்த்துட்டு நம்ம ஹீரோ இங்கே வெள்ளை குக் அட்மின் சொல்லி கொடுத்ததை யூஸ் பண்ண வேண்டியதான் அப்படின்னு ஹண்டர் ஸ்வாட் ஃப்ளாஷிங் சி டெக்னிக் யூஸ் பண்ணி அங்கேருந்து வேகமாக ஓடிட்டு இருப்பாரு. அங்கே 30 செகண்ட் கம்மியாகிட்டே இருக்கும். அவங்களும் அவங்க மேலே பறந்து அவங்களோட அந்த டிவைன் பவர் அட்டாக் விடுவாங்க. நம்ம ஹீரோ அதை டாஜ் பண்ணி அந்த டிவைன் பவரை வெட்டிட்டு அதே நேரத்தில் ஹண்டர் ஸ்வாட் ஃப்ளாஷிங் சி டெக்னிக் யூஸ் பண்ணி டீமன் கார்டையும் ஒரு வெட்டுவார். அந்த இடமே சும்மா வெறித்தனமாக இருக்கும். அப்படி வெட்டிட்டு ஸ்டைலாக நிற்கும் போது பார்த்தா டீமன் கார்டு என் மேலே ஒரு ஸ்க்ராட்ச் கூட விழலையே அப்படி சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ ஐயோ என்னது ஸ்க்ராட்ச் கூட விழலையா அப்படி சொல்லிட்டு சாக்கணுன்னே அப்புறம் டீமன் கார்டு சொல்லுவாங்க அது இப்போ முக்கியம் இல்லையே, என்ன நீங்கள் ஒரே ஒரு தடவை ஹிட் பண்ணணும்னு தானே சொன்னேன், அதான் நீங்கள் ஹிட் பண்ணிட்டீங்களே அப்படி சொன்ன உடனே அதை கேட்டுட்டு அப்பாடா ஹிட் பண்ணிட்டேன்னா முடிஞ்சா கொஞ்ச நேரத்தில் என்ன பயன்படுத்திட்டீங்களே அப்படி நம்பிக்கிற சொன்னதுக்கப்புறம் அந்த டீமன் கார்டு அவங்களோட போலியான உடம்பு அங்கே காத்தோட காத்த கரையை வச்சுட்டு உண்மையான உடம்பு அங்கே அவரை வச்சு நம்ம ஹீரோ கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. இப்போ நீங்கள் உங்களோட ஒர்த்தை ப்ரூவ் பண்ணிட்டீங்க. இந்த டவர்கிட்ட இருக்க இந்த ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த டவரோட முக்கியமான ரகசியம் என்னன்னா ஏன்ஷியன் கார்டு டவருக்கு எதிராக இருப்பாங்க. ஆனால் அந்த டவரால் கூட இந்த ஏன்ஷியன் கார்டு அழிக்க முடியாது. அதுக்காக தான் அந்த பிளேயர் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இதில் இன்னும் நிறைய மர்மம் இருக்குது, அது உங்களுக்கு போக போக தான் தெரியும். அப்போ நான் இந்த புக்கை வச்சுக்கோங்க. உங்களுக்கான சரியான நேரம் வரும்போது நீங்கள் இந்த புக்கில் இருந்து டவரை பற்றின ரகசியத்தை தெரிஞ்சுக்குவீங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு டீமன் கார்டு நம்ம ஹீரோ கிட்ட அந்த புக்கை கொடுத்தோன்னே நம்ம ஹீரோ அந்த புக்கை வாங்கிட்டு வெயிட் பண்ணுற ரூமுக்கு வந்துருவான். இப்போ நம்ம ஹீரோ 22, 23, 24, 25 4 ஃப்ளோரை முடிச்சுட்டான். இப்போ 26வது ஃப்ளோர் டஞ்சனுக்கு போகிறதுக்கு நம்ம ஹீரோ ரெஸ்ட் எடுக்கிற ரூமுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது நம்ம டேம்ஜன் வு நீ இந்த புக்கை திறக்கிறதுக்கு ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்க இல்லையா, இதில் எல்லாத்தோட டீட்டெயில் இருக்குது, கடவுள்கள் அப்புறம் இந்த டவரை பற்றி இருக்குது, இதை நீ எப்போ தெரிஞ்சுக்க போகிற அப்படின்னு சொன்னோன்னே அது கேட்டு நம்ம ஹீரோ நான் கண்டிப்பாக தெரிஞ்சுக்குவேன், ஒருவேளை 27வது ஃப்ளோரில் இது தெரிய வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படி சொல்லும்போது லண்டன்ல இருந்து கிளாக் டவர் மேஜ் இதுக்கு முன்னாடி அந்த வயசான இருந்தார் பார்த்தீங்களா மந்திரவாதி வேம்பயர் கிங் கூட சண்டப்படும் போது இருப்பாரு. அப்புறம் அவர் லண்டன்ல ஒரு பெரிய டொமைன் கிரியேட் ஆயிருக்கும், அங்கே நம்ம ஹீரோ போய் காப்பாற்றிருப்பான். அவர் நம்ம ஹீரோ கூப்பிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ இப்போ பூமிக்கே வந்துடான். அப்போ அவர்கிட்ட லண்டன்ல உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ சொல்றான் ஓ அப்படியா, புதுசா ஒரு கும்பல் கிளம்பியிருக்கா, அவங்க புது கடவுள் வந்திருக்காங்க, அவங்கள வழிபடுங்கன்னு உலகம் ஃபுல்லா பரவிட்டு இருக்காங்களா, அவங்க எங்க பேஸ் மாதிரி வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு அந்த கிளாக் டவர் மேஜ் வயசானவர் அவங்க கொரியால தான் பேஸா வச்சிருக்காங்க, அவங்க யாரை கும்பிட சொல்றாங்க தெரியுமா, அது சங் இறைவன் தூதர் அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு நம்ம ஹீரோ என்னதான் கடவுளா கும்பிடுறாங்களா, இதனடா புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஷாக் ஆயிடுவான். அப்புறம் நம்ம ஹீரோ ஆச்சா பொண்ணுக்கு கால் பண்ண ஆச்சா பொண்ணு சங் நீங்க தான் ஃபோன் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஃபோன் பண்ணதை பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருப்பா. இப்போ நம்ம ஹீரோவை எல்லாருமே கடவுளா கும்பிட ஆரம்பிச்சுட்டாங்க பூமியிலையும். அதோட இந்த எபிசோடு முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குன்றத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த எபிசோட் பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அடுத்த எபிசோட் வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க.